ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நாங்கள் பொங்கலுக்கு தேவையான கரும்பு, பழம், பழங்கள்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கோங்க. இது வாங்கிட்டு நாங்கள் எங்கள் சொந்த ஊர் கிராமத்துக்கு போகிறோங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டவரே கிடைக்காது. இருந்தாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பரவாயில்லைங்க, நாங்கள் சொந்த ஊருக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அங்கே போனாவே ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் வரும். ஏற்கனவே வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதிலே தெரியும். இப்போ பாருங்கள், பழம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிகிட்ருக்குங்க. கரும்பெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. தோகையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழைனால. அடுத்தது வாழைத்தாரெலாம் வாங்கிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு போகிறேங்க. டவுன்லேருந்து பாருங்கள், நான் போட்ட கோலங்க. ஊருக்கு போயிட்டோங்க. ஊரில் போயிட்டு பாருங்கள் கோலம். இதெல்லாம் ஏர்லியராக 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கோலம் போட்டு, இந்த பூவெல்லாம் எங்கள் வீட்டில் பூக்கிற பூங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். நான் கலர்ஃபுல்லான பூவெல்லாம் நிறைய பூக்குங்க. எனி டைமு எங்கள் தோட்டத்தில் பூ இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். நீங்கள்லாம் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் நல்லா கோலம் போடுறீங்களா இருந்தால் இதை பார்த்து எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன். பாருங்கள், பூவெல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். எல்லா கலர் பூவும் இருக்குது. இந்த கலர் பூ இதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன். எல்லாம் ஏன்னா மழையாக இருக்குது. கோலம் அதை நான் சர்க்கிள் மாதிரி போட்டு இன்னும் நல்லா ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணி போடலான்னு பார்த்தேன். எங்கள் ஊரில் தொடர்ந்து ஒரு வாரமாக மழைங்க. இந்த பொங்கல் போகி பண்டிகையிலேருந்து தான் 2 நாள் தான் மழை விட்டுருக்கு. ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள், நாங்கள் போட்ட கோலத்தையே திருப்ப காமிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் அந்த கிராமத்து வீட்டில் பார்த்திங்கன்னா வாசல் பெருசாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். அடுத்தது கல் வச்சு பொங்கல் விட போகிறாங்க. நாங்கள் பாரம்பரியமாக தாங்க எப்பொழுதும் வருஷம் விடுவோம். கல் வச்சு இந்த மாதிரி அடுப்பு கட்டி சாணம் போட்டு மொழுகிட்டு அப்புறமா அதில் கோலம் போட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. நாங்கள் டவுனில் என்ன தான் நம்ம டவுனில் கேஸ் அடுப்பில் பண்ணாலும் இந்த மாதிரி மண் அடுப்பில் இந்த மாதிரி கல் வச்சு கட்டி அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும், நிறைய ப்ரோக்ராம், ஃபங்க்ஷன்ஸ், நிறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால பண்ணுவேன். பாருங்கள், கோலம்லாம் அதுலேயும் கோலம்லாம் போட்டு பண்ணுவோம். இதெல்லாம் எங்கள் ஆச்சி தான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சாணம்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வாசல்லே வச்சுருக்கோங்க. இது கார்டன், அந்த தோட்டத்தில் தாங்க சென்டரில் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஊர் பார்த்திங்கன்னா கிராமம் அப்படின்றதுனால ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க அந்த இடம். அந்த மதில் சுவர்லாம் கிடையாது, வேலி தான். வேலினா கேட்டெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா செடி கொடியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கேட்டு வச்சுருக்கோம். எப்படி நின்று பார்த்தாலும் வியூ நல்லா இருக்குங்க. பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் தான் கல்லெல்லாம் எடுத்து செட் பண்ணுறாங்க அடுப்பு வைக்கிறதுக்கு. பாருங்கள், அந்த அடுப்பு 2 பொங்கல் வைப்போம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கறி, ஒரு 9 வெஜிடபிள்ஸ் போட்டு கறி வைக்கலான் இருக்கோம். எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், அந்த பச்சையமான இடம் நம்ம டவுன்லலாம் இருக்கிறப்போ அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே இருப்போம், உள்ளுக்குள்ளேயே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான டைமே இருக்காது. பாருங்கள், என் பசங்கள் எல்லாமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கிராமத்தில் பொங்கல் விடுறது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பசங்களுமே கேட்பாங்க, இதே உங்களுக்கு வேலையாக போகுது அப்படின்னுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஸ்விக்கியில் ஆர்ட்ரு பண்ணலாம், ஜொமேட்டோவில் ஆர்ட்ரு பண்ணி பொங்கல் வாங்கி சாப்பிட்லாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இந்த மண்பானையில் பண்ணி நம்ம பொங்கல் படைச்சோம்னா பாருங்கள்,
அது அந்த பாரம்பரியத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் என் பசங்களையும் கூட அழைச்சிட்டு வந்துடுவேன். பாருங்கள், நம்ம அந்த பொங்கலுக்கு தேவையானது முறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முறமும் சாணம் போட்டு மொழுகிட்டு பாருங்கள் காய வச்சு அதில் தான் நாங்கள் அந்த பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு, அந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். செட் பண்ணி வெளியிலே நாங்கள் பெஞ்செல்லாம் போட்டு அந்த மண் தரையில் கோலம்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் டைம் ஒதுக்கி தாங்க இதெல்லாம் செய்வோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து நம்ம அதெல்லாம் வந்து வெளியில் எல்லாருக்கும் வந்து நம்ம இதோட அவேர்னஸ் சொல்லணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி வெளியில் வச்சு பண்ணுறது பகவானுக்கு காமிக்கிறாங்க. நாங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருக்க அந்த ஸ்வீட் பொங்கலுக்கு தேவையானது, அந்த கறிக்கு தேவையானது எல்லாத்தையும் வச்சுட்டு பகவானுக்கு காமிச்சிட்டு திரும்ப அதை வந்து நம்ம பொங்கல் பானையில் வந்துட்டு எல்லாமே வச்சு சேர்த்து நம்ம பொங்கல் பொங்க போகிறாங்க. அங்கேயும் வந்து விளக்கு ஏற்றி வாசலில் தாங்க, ஏன்னா சூரிய பகவானுக்கு நம்ம வந்து காமிக்கிறோம்ல, அதுக்காக தான். நம்ம உள்ளே வச்சுட்டு என்ன தான் சமைச்சாலும் இந்த மாதிரி வெளியில் சமைக்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பால்லாம் பசும்பால் சொல்லியிருந்தோம், பசும்பால் அந்த டயத்துக்கு வரல, அதனால் எர்லியராக பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து பாக்கெட் பாலே வாங்கிட்டோம். ஊரில் இருந்தாக்கா வாங்கி வச்சுருப்போம். அது நாங்கள் இங்கே பொங்கல் அன்னைக்கு போனதுனால நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வைக்கிறோம். அதனால் இப்போ பால் வந்து பாக்கெட் பால் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த விறகு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த பாலுக்கு ஏற்ற தண்ணி நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோமோ, ஏன்னா தண்ணி பால் ரெண்டும் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சு நம்ம எரித்தோன்னா அது பொங்கி வர்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக தாங்க இதெல்லாம். பாருங்கள், எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே உள்ள பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வெளியில் கரெக்டாக வச்சுருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு உடனே பொங்கல் அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதாங்க. பாருங்கள், சூட வச்சு தான் பற்ற வைக்கிறோம். ஏன்னா கேஸ் அடுப்புனா சீக்கிரம் ஆன் ஆகிடும். இது வந்து நம்ம விறகடுப்பு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதுவும் மழை பெஞ்சிருக்கா, அந்த விறகெல்லாம் கொஞ்சம் ஈரநிப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி தான் அந்த பனை ஓலையில் தாங்க எரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளேவர் மண்பானையில் உள்ள அந்த ஃப்ளேவர், அந்த சாண்டோட அந்த மண்பானையில் உள்ள சாண்டை விற்று வந்து இந்த மாதிரி விறகுன்னா பனை ஓலையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் ஒரு நாளைக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இதோட அந்த ஸ்மோக் வந்து அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த பொங்கலுக்கு அதுதாங்க டேஸ்ட்டு கொடுக்குறது. என் பசங்களுமே எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா இப்போ இந்த பொங்கலுக்கு செய்கிற நீங்களும் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பசங்கள்லாம் வந்து எங்கள் சின்ன பையன் தான் வீடியோ எடுத்தது. ஏன்னா அதுங்கெல்லாம் வீடியோக்குள்ளே வரல. பாருங்கள், ஏரியா அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரூரல் ஏரியா, அதனால் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு வர்றதுக்காக அந்த இடத்த வந்து அது மரம் செடி கொடியெல்லாம் இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே தான் பாரம்பரியமாக பொங்கல் விடுற இடம். பாருங்கள், நான் வந்து என் பசங்களுக்கு தெரியாத செல்ஃபி எடுத்தேன். ஏன்னா அதுங்க வீடியோலேயே வரமாட்டேங்குதுங்க. அதனால் பெரிய பையன் உட்காந்துருக்கு பாருங்க, அதுக்கே தெரியாது. எல்லாம் வந்து இந்த பொங்கலுக்கு சுத்தம் பண்ணி மழைங்கிறதுனால எல்லாருமே வெளியில் எல்லோரும் துணி காய போட்டுட்டு, அப்புறம் எங்கள் கிராமம்னா அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா மழைங்கிறதுனால இன்றைக்கி கூட எல்லாம் துணியெல்லாம் வெளியில் காய போட்டு வச்சுருக்காங்க. அதே எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து அப்புறம் ஆடு மாடு எல்லாம் பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. பக்கத்தில்னா அவங்கவுங்க இடத்துல கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லானதுங்க. எப்போ தானே போகிறோம். பாருங்கள், பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு பொங்கலும் ஓகே ரெடி ஆகிடுச்சி. இப்போ ஏலக்காய்லாம் போட்டாச்சு. அடுத்தது இந்த 9 காய் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நாட்டு காய்ங்க. இப்போ தாங்க அந்த காயெல்லாம் வந்துட்டு ஆடி மாதம் போட்டு இப்போ எல்லாமே பூத்து காய்ச்சிருக்கு அந்த காய். அடுத்தது வந்து அந்த சில இந்த கிழங்கு சொல்லுவாங்கள்ல, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் அந்த கருணைக்கிழங்கு கிழங்கு சேர்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதனால் 9 வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க.
சேர்த்துட்டு இது வந்து உப்பு இல்லாத கறின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம உப்பு புளி இல்லாமல் நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அது போட்டு நம்ம வேக வச்சுட்டு பகவானுக்கு படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஏதாவது தாளிப்பு ஏதாவது வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் சாமிக்கு படைக்கிறப்ப இதுதாங்க. இப்போ தக்காளி எங்கள் ஆச்சி தான் சொன்னாங்க தக்காளி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போட்டிருக்கேன். ஏன்னா பெரியவங்க அங்கெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதன்படி தாங்க நாங்களும் செய்வோம். பாருங்கள் எங்கள் ஆச்சி தான் வந்து எல்லாம் இந்த அடுப்புக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஓலை மட்டை இந்த விறகு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. பாருங்கள் பகவான் படைச்சிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு உள்ளே நம்ம சாமி ரூம் இங்கேயும் ஒரு சாமி ரூம் சின்னதாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள் பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு இங்கேயும் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் கிராமத்தில். அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பசங்க நான் எங்கள் ஆச்சி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ட தருணங்கள் இருந்தால் சொல்லுங்கள். எல்லாருமே இதே மாதிரி ஃபேமிலியோட இது பொங்கல் கொண்டாடுங்க. இது வந்து ரேஷன் கடையில் முதல்வர் கொடுத்த சாரீங்க. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க உனக்கு மட்டும் இப்படி சாரீ வந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.